சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி புதிய இபிஎஃப்ஓ ரூல்ஸ் ரொம்ப குழப்புதா, எளிமையாக விளக்கிய பிரபல பொருளாதார வல்லுநர். இவ்வளவுதான் விஷயம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு சமீபத்தில் தான் புதிய இபிஎஃப்ஓவில் இருந்து பணம் எடுக்கும் விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்களை அறிவித்திருந்தது. இருப்பினும் அதன் புதிய விதிகள் குழப்பும் வகையில் இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் கூறி வந்தனர். இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ராஜேஷ் இது தொடர்பாக எளிய விளக்கங்களை கொடுத்துள்ளார். திடீரென ஏதாவது ஒரு எமர்ஜென்சி என்றால் கடன் வாங்க வேண்டாம் என நினைக்கும் பலரும் இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இருந்து பணத்தை எடுப்பார்கள். மாத சம்பளம் வாங்கும் பலருக்கும் இது அவசர காலத்தில் பெரிய அளவில் உதவியுள்ளது. இருப்பினும் நினைத்தவுடன் எல்லாம் இதில் இருந்து பணம் எடுக்க முடியாது. இதற்கென சில கட்டுப்பாடுகள் இருந்தன. இதற்கிடையே மத்திய அரசு சமீபத்தில் தான் இபிஎஃப் பணம் எடுக்கும் விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்களை அறிவித்திருந்தது. இபிஎஃப் பணம் எடுக்கும் ரூல்ஸ்களை எளிமையாக்குவதே இதன் பிரதான நோக்கமாகும். இருப்பினும் மத்திய அரசின் விதிமுறைகள் குழப்பும் வகையில் இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் கூறி வருகிறார்கள். இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ராஜேஷ் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் புதிய இபிஎஃப் பணம் எடுக்கும் விதிமுறைகள் பணத்தை எத்தனை காரணங்களுக்காக எடுக்கலாம். தற்போது 13 காரணங்கள்: வீடு வாங்குதல், கல்வி, திருமணம் போன்றவை. புதிய விதி 3 காரணங்கள் மட்டும், அதாவது அத்தியாவசிய தேவைகள், வீடு வாங்குதல், சிறப்பு சூழ்நிலைகள். மேலும் இதற்கு ஆவணங்கள் தேவையா? தற்போது பெரும்பாலும் தேவையில்லை. புதிய விதி தேவையில்லை. சிறப்பு சூழ்நிலைகள் என்றால் என்ன? தற்போது வரையறை இல்லை. புதிய விதி சொல்வது எந்த நோக்கத்திற்கும் பணம் எடுக்கலாம், மேலும் எத்தனை முறை எடுக்கலாம். தற்போது திருமணம் மற்றும் கல்வி 3 முறை, வீடு கட்டுவதற்கு 1 முறை. அதாவது புதிய விதி சொல்வது திருமணத்திற்கு 5 முறை, கல்விக்கு 10 முறை, வீட்டு வசதிக்கு தெளிவில்லை. சிறப்பு சூழ்நிலைகளுக்கு வருடத்திற்கு 2 முறையாகும். எவ்வளவு எடுக்கலாம்? தற்போது வெவ்வேறு விதிகளாக. எடுத்துக்காட்டாக வீடு வாங்க அடிப்படை சம்பளத்தின் 36 மடங்கு. புதிய விதி சொல்வது ஒரே விதி மொத்த தொகையில் 75% ஆகும். மேலும் எவ்வளவு விரைவில் எடுக்கலாம்? தற்போது வெவ்வேறு காலக்கெடு, அதாவது வீட்டிற்கு 5 ஆண்டுகள், திருமணம் அல்லது கல்விக்கு 7 ஆண்டுகள். புதிய விதி சொல்வது எல்லாவற்றிற்கும் 1 ஆண்டுதான். மேலும் முழுமையான மற்றும் இறுதி இபிஎஃப் பணம், அதாவது தற்போது வேலையின்மை 1 மாதத்திற்கு பின் 75%, வேலையின்மை 2 மாதங்களுக்கு பின் 100%. புதிய விதி சொல்வது வேலையின்மை 1 மாதத்திற்கு பின் 75%, வேலையின்மை 12 மாதங்களுக்கு பின் 100% என்று பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து இபிஎஸ் பங்களிப்பு விதிகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் குறித்து அவர் இபிஎஸ் பங்களிப்பை பொறுத்தவரை ஓய்வூதிய பங்களிப்பாக, அதாவது பணிக்காலம் 10 ஆண்டுகளுக்கு குறைவு என்றால் தற்போதைய விதி சொல்வது வேலையின்மை 2 மாதங்களுக்கு பின், புதிய விதி சொல்வது வேலையின்மை 36 மாதங்களுக்கு பின் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பணிக்காலம் 10 ஆண்டுகளுக்கு மேல் என்றால் தற்போது புதிய விதி என இரண்டிலும் எடுக்க முடியாது. 58 வயதிற்கு பின் ஓய்வூதியம் கிடைக்கும் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் வரி விதிப்பு குறித்தும் விளக்கியுள்ள அவர், வரி விதிப்பை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு முன் என்றால் வரி விதிக்கப்படும், அதாவது ஊழியர் பங்களிப்பு பிளஸ் அதன் வட்டி தவிர. 5 ஆண்டுகளுக்கு பின் வரி இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் இந்த புதிய விதிகள் சில மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்று இபிஎஃப்ஓ ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.